சில வேளைகளில் பக்கத்திலேயே இருக்குது தான். ரொம்ப நல்ல மரம், அது ரொம்ப நல்ல மரம். அந்த கனியை புசிச்சுட்டா வாழ்நாள் முழுவதும் சாவே கிடையாது. அப்படி ஒரு மரம் உங்கள் பக்கத்தில் இருக்குது. இன்னொரு மரம் இருக்குது, அதை சாப்பிட்ட உடனே செத்து போகும். ஒன்று விஷம், இன்னொன்று அமிர்தம். வாழ்நாள் முழுவதும் உன்னை பாதுகாக்கிறதுக்குரிய அமிர்தம். நீங்கள் எது மேலே ஆசைப்படுவீங்க? ஆனால் அந்த அம்மனும் அந்த அப்பனும் எது மேலே ஆசைப்பட்டாங்க? ரெண்டும் பக்கத்தில் தானே இருக்கு. இன்னைக்கு நம்ம பக்கத்தில் தேவனும் இருக்கிற, பிசாசு இருக்கு. யாருக்கு இடம் கொடுக்கிறோமோ நாம் அதுவாக மாறுவோம். அவனுடைய வழிக்கு நாம் ஆக்டிவேட் செய்யப்பட்டால் தவறான பாதைக்குள் சென்று விடுவோம். ஆனால் கிறிஸ்து உங்களுக்காக காத்திருக்கிறார். எப்பவுமே தேவன் மனுஷர்களோடு போராடுகிறதில்லை. தேவ ஆவி மனுஷ ஆவியோடு கூட என்ன செய்யறதில்லை? போராடுகிறதில்லை. வசனம் இருக்கு. ஆண்டவர் சொல்ற, என் மேல பிரிய இருந்துச்சுன்னா அவன் தன்னால் என் விருப்பத்தை செய்வான். தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தி அந்த சாப்பாட்டில் எனக்கு பிடிக்காதெல்லாம் நிறைய இருக்குது அப்படிலாம் சொல்லவே இல்லை. தானியேல் சாப்பாடு மட்டும் இல்லை, தன்னுடைய வாழ்க்கை முறையவே எது தேவனுக்கு பிடிக்கும் எது தேவனுக்கு பிடிக்காதுங்கிறத தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் தானியேல் மிக கவனம் உள்ளவராக இருந்தார். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். மிக கவனம் உள்ளவராக இருந்தார் தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில். அப்போது நாம் எதை பேசணுங்கிறது கூட, இந்த நாவுக்கு நாம் எதை பேசணுங்கிறத தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுல நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும்.